கயல் சீரியல் நடிகை சைத்ராவுக்கு நள்ளிரவில் நடந்த சோகம் புகைப்படங்களை வெளியிட்டு உருக்கமான பதிவு ஒன்றையும் சைத்ரா ரெட்டி வெளியிட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக சைத்ரா பார்த்தீங்கன்னா சன் டிவி கயல் சீரியல் மூலியமாக பிரபலமான ஒரு நடிகையாக இப்போ இருக்கிறாங்க. இப்போ இவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு சில ஃபோட்டோக்களை வெளியிட்டு எனக்கு மெட்ரோ பணியோட அலட்சியத்தால் ஏற்பட்ட பாதிப்பை குறிப்பிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி காரில் போனப்போவும் போரூர் மேம்பாலத்தில் அடிப்பகுதியில் டிடி சோதனை நடக்கிற இடத்துல தன்னுடைய கார் நிற்கும்போது மேலே மெட்ரோ கட்டுமான பணியப்போ போடப்பட்ட சிமெண்ட் கலவை தன்னோட காரோட மேல் பகுதியில் விழுந்ததுனால கார் சேதமடைஞ்சிருக்குது. இதே இடத்துல இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களோ அப்படி இல்லைன்னா நடந்து போகிறவங்கள வந்தால் அவங்களுடைய நிலைமை என்ன ஆயிருக்கோ இந்த மாதிரியா சைத்ரா ரெட்டி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு சிலரோட அஜாக்கிரதையால் தான் பல உயிர்களை நாம் தினமுமே இழந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் சிலர் இன்னமும் கவனக்குறைவாகவே இருந்துட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி தான் நேற்று சீரியல் நடிகை சைத்ரா ரெட்டிக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பே ஏற்பட்டிருக்குது. ஸோ அது குறித்து சைத்ரா ரெட்டி பார்த்தீங்கன்னா புகைப்படங்களோட தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பெரிய பதிவு ஒன்றையே வெளியிட்டிருக்கிறார். அதாவது நேற்று நைட்டு எனக்கு ஒரு திகிலூட்டுற ஒரு அனுபவமே கிடச்சிது. ஸோ எல்லாருமே இதை தெரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். நள்ளிரவு ஒரு மணி அளவில் நான் என்னுடைய வேலை எல்லாமே முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு காரில் போயிட்டுருந்தேன். போரூர் மேம்பாலத்தில் அந்த பகுதியில் டிடி சோதனை நடக்கிறதுனால கார்கள் அண்ட் இருசக்கர வாகனங்கள் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் ரொம்பவே மெதுவாக போயிட்டு இருந்துச்சு. நான் மேம்பாலத்தில் போயிட்டு இருந்தப்போ மேலே மெட்ரோ கட்டுமான பணியப்போ திடீர்னு ஒரு பெரிய சிமெண்ட் கலவை என் கார் மேலே விழுந்துச்சு. இதோட தாக்கம் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி அளிக்கிறதாகவும் ரொம்பவே ஆபத்தானதாகவும் இருந்துச்சு. அதிர்ஷ்டவசமாக எனக்கு எந்த காயமும் ஏற்படலை. ஆனால் சிமெண்ட் கலவை என்னோடய காரில் ஒட்டிக்கிச்சு. நான் அதை எதுவுமே எடுக்கிறதுக்கு முன்னாடியாவே அந்த சிமெண்ட் கலவை ஹார்ட் ஆயிடுச்சு. என்னோடய கார் இப்போது பயங்கரமாக சேதமடைஞ்சிருச்சு. மேலும் என்னுடைய சொந்த தவறு காரணமாக நான் விலை உயர்ந்த பழுதுபார்ப்பை ஏற்றுக்கிறேன். இந்த சம்பவம் தீவிர கவலைகளை எனக்கு ஏற்படுத்தி இருக்குது. பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த கட்டுமான பணிகள் அப்படி இல்லைன்னா இதுக்கு இந்த மாதிரியான சாத்தியமான அபாயங்கள் குறித்து ஓட்டுநர்களை எச்சரிக்கிற வகையில் எச்சரிக்கை அறிகுறிகளோ இல்லை தடைகளோ எதுவுமே அந்த இடத்துல இல்லை. மோட்டார் சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கும் நடந்து போகிறவங்களுக்கும் கண்டிப்பாக இதனால் ஆபத்து தான். என்னோடய வாகனம் இருந்த அந்த இடத்துல யாரோ நடந்து போகிறவங்களோ இல்லை 2 வீலரில் வரவங்களோ இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய பலத்த காயத்தையும் அப்படி இல்லைன்னா உயிரிழப்பை கூட அந்த இடத்துல ஏற்படுத்தியிருக்கும். இந்த அலட்சியத்துக்கு யார் பொறுப்பு? பொது பாதுகாப்பு உறுதி செய்ய தவறுனதுக்கு மெட்ரோ பணி ஒப்பந்தக்காரர்கள் கண்டிப்பாக பொறுப்பேற்கணும். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தவும் நடந்து வர்ற கட்டுமான பணிகளை சுற்றி கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமுல்படுத்தவும் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கிறேன். இது பொதுமக்களோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் இந்த அலட்சியத்தை பொறுத்துக்க முடியாது. விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் தவிர்க்கவும் இந்த பதிவை பகிருங்க. எங்களோட சாலையில் உள்ள எல்லாருக்குமே பொறுப்பு அண்ட் பாதுகாப்பை கோருவோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. இந்த மாதிரியா சைத்ரா தெரிவிச்சிருக்கிற நிலையில் சைத்ராவோட இந்த பதிவுக்கு பலருமே அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. அதில் பலருமே இது பெரிய தவறு, நீங்கள் சொல்கிற மாதிரி பல இடங்களில் நடந்துட்டுருக்குது, ஆனால் இதை நாம் ரொம்ப ஈஸியாக கடந்துட முடியாது. இது உங்களுடைய காரில் பெரிய அளவில் செலவு வச்சுருக்கோம். அதே நேரத்தில் உங்கள் கார் நின்ன இடத்துல நடந்து போகிற ஒரு நபர் நின்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் மேலே இந்த கலவை விழுந்திருக்குமே. அப்படி இல்லைன்னா 2 வீலரில் போகிறவங்களோட மேலே இந்த கலவை விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பெரிய விபத்தே ஏற்பட்டிருக்குமே. இதனால் இது போன்ற தவறுகள் இனி நடக்காமல் உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரியா பொதுமக்களுமே பார்த்தீங்கன்னா சைத்ராவோட இணைந்து கோரிக்கை வச்சுட்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக இது ரிலேட்டாக எதனா ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.